மில்க் ஷேக் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் பால், 1 கப்பு பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் வெதனைக்கு. இல்லை ஹட்சஸ் மில்க் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், மில்க் மெய்டு அது கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். அதை மில்கில் கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்வீட்டுக்கு கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, அவ்வளோதான். இதை மிக்சியில் போட்டு அடித்து கொண்டு வந்து கொஞ்சோண்டு பால் ஊற்றி அடிச்சுக்கணும். பலாப்பழத்துக்கு அடிச்சுட்டு இந்த பாலில் கலந்துக்கணும். வந்துட்டு பாதாம் பிஸ்தாலாம் வறுத்து போடணும். கொஞ்சோண்டு நெய் போட்டு முந்திரியை நல்லா போன அந்த மாதிரி வறுத்துக்கணும். வறுத்துட்டு ஆஃப் பண்ணி வாசம் செம்மையாக இருக்கும். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதான். ஃப்ரிட்ஜில் வச்சுறேன் ஒரு 2 ஹவர். ஜில்லுன்னு எடுத்து சாப்பிட வேண்டியதான். பசங்க ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்லன்னு கவலைப்படாதீங்க. இதை மாதிரி பாலும் ஹெல்த்தியானது தான். ஃப்ரூட்ஸ் வேறு எதுவுமே இல்லை கலக்கலை. பால், ஃப்ரூட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி தான் போட்டிருக்கோம். கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான இந்த கோடை காலத்தில் செமையாக சாப்பிட்லாம். லைட்டாக வச்சுங்க ஃப்ரிட்ஜில், ரொம்ப ஜில்லுப்பு வைக்காமல் வாங்க சாப்பிட்லாம் தான்.